பூனேசாங்களே என்ன வளமையாக இவ்வளோ உடுப்பெல்லாம் மாற்றிட்டு படுக்கிற நீங்களே ஜீன்ஸோட படுத்தீங்க. பிறகு திடீரென்று ஒரு முடிய மாறிட்டு நாங்கள் அரகம்பேக்கு இந்த புடுங்க புடுங்க புடுங்க. ஓ டீ வேணு தரேன் மயில போட்டு. அதோட இந்த கேஸ் எடுக்கிறது பெரிய கஷ்டம், அதனால இப்படி இருக்கிறீங்க சோமா. ரைட், அலினாவும் எங்களோட சேர்ந்து சாப்பிட போதா. ஃபோன் சரி பெருமா இல்லையான்ற ஒரு டவுட்லாம் இருக்கு. கொழும்புக்கு போனது என்னடத அலினா என்னடத இந்த மாமா உங்களுக்கு சுட்ட வரல, அந்த மாமா உங்களுக்கு சுட்ட வரல. வர வர ஓ சந்தோஷம். இல்லை ஆளுக்கு என்ன நடந்தது? ஆளுக்கு என்ன நடந்தது? இருப்புகள் இப்படித்தான் இருக்கு. ஆமா, எங்கால தெலுங்கு மக்கள் இருக்கணுமா? நேற்று வேண்டினவங்கள இப்போ இன்றைக்கு தான் நாங்கள் பாட்டு ஒன்று போட போறோம். சரியா, முழு பாட்டு ஒன்று படிப்போமா? பலஸ்தீன் அடிச்சு பார்க்க போறாரு. எங்க எங்க கரவாசங்கலாம் ரைட். பீச் சைடுக்கு போய் கொண்டிருக்கோம். இங்காலதான் அரகம்பே பீச். ஓ பண்ண இறங்கி வாலிபால் விளையாட. இந்த சீசன் ரெண்டாவே எக்கச்சக்க பேர் இங்கால தான் வருவீங்க. நம்ம என்ன இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 39வது நாள் தொடங்குது. நேற்று வந்து இந்த அக்கரைப்பற்று கடற்கரையில் தான் நின்றுறாங்க. இரவு என்ன கட்டமெண்டா வந்து மழை வந்து தூரிட்டு அப்படியே நின்றுது. இங்கால வெளியில் படுத்து அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து அப்புறம் வெளியில் படுத்து அப்படின்னு மாறி மாறி ஓடி திரிஞ்சவங்க. அப்போ இன்றைக்கு என்னென்னா வந்து இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து வந்து அடுத்த பயணத்துக்கு போகணும். இந்த ஃபோன் எங்கட ஃபோன் வந்து வாரண்டியை கொடுத்துருந்தாங்க. கொடுத்து வராதபடியாக தான் நாங்கள் இங்கே நிற்க வேண்டியதாக போச்சு. கிட்டத்தட்ட 7 நாள், இன்றையோடு சேர்த்து 7 நாளுக்கிட்ட நாங்கள் இங்கால நிற்கிறோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து வந்து அங்கால அருகம்பே அங்கால பக்கம் வந்து போகிறோம். ஏன்னா வந்து ஃபோனை பார்த்து சரி வருதில்லை. அவையில் வந்து என்னென்னு சொல்கிறது, இங்கே வந்து பர்டிகுலர் சர்வீஸ் சென்டரில் வந்து அவையில் கலெக்டராக ஜோசிச்சு கொண்டு வந்து கொழும்புக்கு அனுப்பிட்டோம். எனக்கு கொழும்புக்கு போனபடியாக வந்து அது எப்போ வரும் என்ற மாதிரி ஒன்றுமே சொல்லலாது. அதனால் அவையில் வர்ற நேரம் தான் வரணும். அதனால் நாங்கள் இதை பார்த்து கொண்டு தான் வந்து இன்னுமே வந்து நாட்கள் போகும். இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு இடத்துல நிற்கிறேன்டா கூட அவ்வளவு என்னென்னு சொல்கிற செலவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்காண்டி நாங்கள் இடங்கள் போய் பார்த்தோம்னா வந்து அந்த செலவுகள் வந்து பிரயோசனப்படும். ஒரு இடத்துல நிற்க கூட 3 நேரம் சாப்பாடுக்கு இப்போ ஒரு நேரம் நாங்கள் சாப்பிட்றா கூட கிட்டத்தட்ட ஒரு 3500 4000 அப்படி கணக்குக்கு போவோம். 3 நேரம் மண்டைக்கு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு இடத்துல நின்று கொண்டு நாங்கள் அதை வேஸ்ட் ஆக்காமல் ஒவ்வொரு இடத்துக்கு போக வந்து உங்களுக்குமே வந்து இடங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்து அக்கரைப்பட்டிலேருந்து வந்து அருகம்பை நோக்கி போகிறோம். அருகம்பையில் கணக்க விஷயங்கள் செய்கிறதுக்கு இருக்கு. கூடுதலாக என்னென்னு சொல்கிறோம், இப்போ வெள்ளக்காரர் நாடுகின்ற இடமெண்டா வந்து எங்களை அருகம்பையில் வந்து கணக்கு டூரிஸ்ட் இருக்கணும். போய் பார்ப்போம். அதுக்கு முதல் இங்கே சஹி ப்ரோ இருக்கிறாரு. அவையில் வந்து கேட்டவ வீட்டை ஒரு சமையல் ஒன்று போடணும்ட்டு. அதனால் இன்றைக்கு அவையின வீட்டை விருந்து போய் நாங்களுமே இருந்து சமைச்சிட்டு அதுக்கு பிறகு இங்கேருந்து வந்து அருகம்பை நோக்கி போகிறோம். தொடர்ந்து அப்படியே காணொலியை பாருங்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராமல் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய வேன் வீட்டில் வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் 39வது நாள் இன்றைக்கு என்பதை வந்து குறிப்பிட்டு கொள்கிறேன். மழை பெய்யுதுன்ட்டு மழை பெய்யவே இல்லை. என்ன கடைசி மட்டும் சின்ன தூரம் பூனேசாங்களே என்ன வளமையாக இவ்வளோ உடுப்பெல்லாம் மாற்றிட்டு படுக்கிற நீங்களே ஜீன்ஸோட படுத்தீங்க. ஒரு அலுப்பு போல இல்லை, ஜீன்ஸோட படுக்கல பார்த்தேன்னா அது கொஞ்சம் குளிராக இருந்தது. அப்படியே படுத்துட்டேன். மழைக்குள்ள நினைக்கே ஆள் எழும்பவே இல்லை. போட்டுக்குள்ளே போய் படுத்துட்டேன்னு நான் மழை பெஞ்சது பார்த்து 2 தடவை எழும்பி வந்தேன். நான் ஒரு பேருந்து பார்த்தேன்னு உள்ளே போயிட்டு அணியத்துக்குள்ள மழை நினையாமல் படுத்துட்டேன். சரி, ஓகே. இதில் பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. இது வந்து டீச் மீ என்ற நிறுவனம், இலங்கையில் இருக்கிற கல்வி நிறுவனம் உண்டு. குட் மார்னிங், குட் மார்னிங், காலை வணக்கம். ரெண்டு வெள்ளிக்கிழமை வேண்டபடியாக வந்து நல்லா நிறுத்துறோன்றீங்க. என்ன 4 மணி வடுகோல சம்பந்தம் மச்சு என்ன நேற்று ஆள் வந்து சந்திச்சு வரங்களை சந்திச்சுட்டு மச்சுக்கு போகணுமாண்டு. ரைட். நாங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு நாங்களே சமைப்போம்ட்டு பார்த்துறாங்க. பிறகு திடீரென்று ஒரு முடிவு மாறிட்டு நாங்கள் அருகம்பைக்கு எப்படியும் 1 மணிக்கு போகணும்.
இப்போ நாங்கள் சமையல் தொடங்கினா வந்து இப்போ எங்கட ஸ்டைலில் தான் சமைக்க வலிக்கிடுவோம். எங்கட தூளுகள் நாங்கள் சமைக்கிற முறையெல்லாம் சமைப்போம். அப்போ அவையல் வந்து இன்றைக்கு வீட்டு சமையல் அவையோட வீட்டு சமையல் வந்து வித்தியாசமாக இருக்கும். முஸ்லீம் அவையல் சமைக்கிற முறையில் வந்து கணக்கு வாசனை திரவியங்கள் போட்டு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அவையில் சமைக்க வச்சு நாங்கள் இன்றைக்கு அவையோட விருந்தொண்டு சாப்பிட்டுட்டு போவோம்ன்றக்காண்டி இங்கே இழைப்பாடுறோம். வேண்டாம் இஞ்சால நிதானத்துக்குலாம் வந்துருக்கிறோம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சால கணக்க மரங்கள் இருக்குது. இந்த மரத்தில் இன்றைக்கு ஜம்பு கேப்பிடுங்க போகிறோம். என்ன அமைதியாக இருக்கிறீங்க? இதில் வந்து ஜம்புக்கா விடுங்க போகிறோம். டே அந்த மூட்டையை பிடுங்க. எப்படி இருக்குது சிவத்தை ஜம்புக்கா? எங்கடா? விழுத்தா கூடா காய் நீங்க வாடா. டே வாவன் ஜம்மனி பிடுங்க. வாவன் எழும்பி வாவன்டா. நீ சொன்னியா? நீ மனுஷன் இல்லை தானே? ஏறி வா. இந்த சரி சரி சரி. ஓ ரைட். பிடுங்க பிடுங்க பிடுங்க. ஓ டீ வேணு தரேன் மயில போட்டு. அதான் நீ மனுஷன் இல்லைன்னு சொன்னா பாரு பாரு. இப்பதானே அது பூஸ்டா அது இந்த அந்த 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 இடா காணாத ஜம்பு காய் கழுவிட்டு சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. சிவப்பு கொண்டு வந்தா முத்திட்டு இங்கே வந்துட்டு தான் அம்பாறைக்கு போனாங்க. சின்ன ஃபோன் ஒன்று அப்செட் ஆகிட்டு மட்டக்களப்பில் புரண்டைக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அது இன்னும் வரையில இங்கே 7 நாளைக்கு நிற்கிறவங்க அக்கரைப்பட்ட அம்பாறை அந்த ஏரியாக்கள். சந்தோஷம் சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்து டவுனுக்கு போய் கொண்டிருக்கோம். என்னென்னா வந்து நேற்று சமைச்சு கொண்டு கேட்க எங்கள்கிட்ட கேஸ் முடிஞ்சுது. கேஸும் வேணும். அதோட இந்த கேஸ் எடுக்கிறது பெரிய கஷ்டம். அதனால் அங்கே இன்றைக்கு நாங்கள் சமைக்கல தானே. அப்போ கேஸ் எடுத்து வைப்ப மட்டும் அது வேண்டணும். அதோட எனக்கு கொஞ்சம் சாமானது வேண்டி இருக்குது. அதோட இன்றைக்கு தான் அக்கரைப்பட்டின கடைசி நாள். அதனால் அக்கரைப்பட்டையும் சுற்றி பார்ப்போம். என்ன விஷயம் நான் வந்து அப்போது வீட்டிலேருந்து வெளியில் எடுக்க பூனேசன் நான் திருப்பி வானம் ஓடினவரை கீழே வந்து வெள்ளிக்கிழமை இங்கே மார்க்கெட் ஸ்பெஷலாக இருக்கும். கடையில் பூட்டி இருக்கும். ஏண்டா எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றது வந்து வெள்ளிக்கிழமை நல்ல விசுவாசமாக இருக்கும். ஓ எல்லாருக்கும் லீவ். என்ன கடையில் பூட்டி இருக்கும், மார்க்கெட் திறந்துருக்கும். எங்கட இந்த சிலிண்டருக்கு நாங்கள் தெரிய வேண்டியிருக்குமா? ஆனால் பரவாயில்ல. இதில் பெரிய டீலர் இருக்கணும் தான். டீலர்ஸ்கிட்ட இருந்தால் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பக்கத்துலேயே வந்து பெரிய டீலர்ஸ் இருக்கணும். லவ் கம்பெனி டீலர்ஸ். மச்சான் இன்னும் ஒரு சிலிண்டர் வேண்டும் மச்சான். விலை இப்போ 8,000 சொல்லுவாங்க. 8,000 ரூபா கிட்டே வரும் சிலிண்டர் கேஸோடது. இப்போ இங்கே இருந்தால் வந்து கடையிலுக்கெல்லாம் கொண்டே கொடுப்பினோம். ஆனால் கடையில் கூடுதலாக எங்களோட கேம்பிங் சிலிண்டருக்கு தானே அது பெருசாக எடுக்க மாட்டினோம். இதில் இப்போ நாங்கள் டீலர்ஸ்கிட்ட எடுத்தபடியாக வந்து 730 ரூபா போட்டோம். வெளியிலேண்டா அப்படித்தான் வரும். 800 ரூபா அப்படி வரும். மற்றது வந்து இது கேஸோட இந்த சிலிண்டரோட எடுக்கிறேன்னா வந்து இது 6,900 7,000 கிட்ட வரும். இப்படி இருக்கிறீங்க சோமா? சொல்லிவிடுங்கடா. வாங்க நீங்க சொல்லி நீங்க வாங்க. என்னடா வந்து அந்த டிக்டாக்ல ஒன்று சொன்னா தானே அதுதான் எல்லாரும் கேக்குறாங்க. நான் டிக்டாக் செய்யறேன்டா, யூடியூப் மட்டும் தான் நான் செய்யறேன். டிக்டாக்ல வந்து இயக்கத்துல இருக்கிறாள் வந்து கஜந்த அந்த டிக்டாக் ஃபுல்லா கஜந்த பொறுப்பு தான். நாங்க மன்னார்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏங்க மன்னாருக்கு வாங்க, பாக்குற இடமெல்லாம் கடலப்பா, பிடிக்கிறதெல்லாம் மீனப்பா என்று சொன்ன பாருங்க. அது வந்து மன்னர்ல இருக்கிறாங்க. அவையில எடுத்து கணக்கு எடிட் பண்ணி போட்டபடியே ட்ரெண்டிங் ஆயிட்டு அதுதான் கேட்குறாங்க. சந்தோஷம், நல்ல விஷயம். அதெல்லாம் வந்து ஒரு பண்ணுக்காண்டி செய்யற விஷயங்கள். இப்ப இன்னும் ஒரு ஆளை சிரிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். என்ன சிரிச்சிங்களா வடிவா? ரைட். இங்கே வந்து சாப்பாடு பிரியாணி பார்த்தீங்கன்னா, பிரியாணியோட சேர்த்து இங்கால குக்குமர் வெங்காயம் போட்டிருக்கு. மற்றது இது வந்து
இஞ்சி உள்ளி வெள்ளைப்பூடு போட்டு வித்தியாசமான இது உண்டு. மற்றது இங்கே சலட் உண்டு. இங்கே வேண்ட வீட்டு பிரியாணி வந்து வேறு லெவலாக இருக்கும். வந்து நாங்கள் செய்கிறத விட தனித்துவமாக இருக்கும். நாங்கள் செய்தால் வந்து இவ்வளோ பொருளையும் வந்து வேஸ்ட் ஆக்கிடுவோம்ட்டு அவையிட விட்டு செய்து எடுத்துருக்கிறோம். ரைட், அலினாவும் எங்களோட சேர்ந்து சாப்பிட போதா? அலினா இது வேசி போடுவா என்ன அலினா பிள்ளையை காட்டுவேன். நான் இப்படி ஃபன் பண்ணேன். என்ன பிரியாணி வந்து அந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்பெஷலாக அந்த உள்ளி போட்டு ஒரு சம்பளம் ஒன்று செய்யணும். சவுதியில் நாங்கள் இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு என்னென்னு சொல்கிறது, ஒரு குட்டி தூக்கம் கொண்டு போட்டுட்டு எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். இங்கேருந்து நாங்கள் அருகம்பேக்கு வந்து போகிறோம். அதோட வந்து என்னென்னா வந்து ஃபோன் சரிபெருமா இல்லையான்ற ஒரு டவுட்லாம் இருக்குது. கொழும்புக்கு போன அப்புறம் வந்து எந்த வித தகவலுமே வந்து கிடைக்கப்பறையில் அங்கே அனுப்பின அப்புறம் வந்து இனி இங்கே சர்வீஸ் சென்டரில் எடுத்து அவைகள்டையும் கேட்டு பிரியோசனம் இல்லை. அதனால் நான் ஒன்றுமே என்னென்னு சொல்கிறோமோ எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல. சாம்சங் ஸ்ரீலங்காண்ட சர்வீஸ் இப்படித்தான் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆகுது. இன்னுமே வந்து அந்த 24 மாத வாரண்டி சரியாயிட்டா அதில் வாரண்டியில் செய்யலாமா, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு ஒருவித தகவலுமே வந்து கிடைக்கல. இப்போ நாங்கள் வாரண்டிக்காண்டி தான் அந்த எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து எடுத்த நாங்கள் இருந்தாலுமே வந்து அந்த வாரண்டி வந்து இன்னும் சரி வரையில். சாம்சங் ஸ்ரீலங்காவில் வேலை செய்கிற யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து விளங்கி கொள்ளுங்கள். உங்களுடைய சேவை வந்து இப்படி தான் இருக்குன்றதை வந்து நான் கஸ்டமர் கேர்கிட்ட கதை கேட்கவே சொன்னேன். நாங்கள் இப்படி யூடியூப் செய்கிறாங்க, அந்த ஃபோன் பிரச்சனையால் வந்து அடுத்த இடங்களுக்கு போகலாமல் இருக்குது, அதை கெதிப்படுத்தி தந்தால் தான் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற சர்வீஸின் ஃபீட்பேக் நான் கட்டாயம் பகிர்ந்து கொள்வேன்னு சொல்கிறேன். இப்போ நான் அனுபவிக்கிறத கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி நான் ஒரு இடமுமே வந்து அனுபவித்ததில்லை. வாரண்டி இருக்குது, இருந்தாலுமே வந்து வாரண்டி இருக்கா இல்லையான்னு கூட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களால் இயலாமல் இருக்குது. அப்படி நீங்கள் செய்யாத பட்சத்தில் புறையேன் இந்த தேவையில்லாத ஆஃபர்கள் வாரண்டிகள் கொடுக்குறீங்க என்ற வந்து தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கள். ஃபோன் வேணும். என்னென்னு சொல்கிறேன், இந்த நேரம் 7 நாள் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு நாங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட போகிறோம். வெளிக்கிட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போகணும். கழட்டுறதுக்கு பயன் சரியான ஒழுங்கான ஆக்களை சர்வீஸ் சென்டர்ல வைக்க. அதான் இப்போ இங்கே வந்து வெர்டிகல் சர்வீஸ் சென்டரில் எத்தனை நாள் கலெக்டர் முடிச்சுன்னா அங்கே இருக்கிறாங்க, அங்கேயே போயிருப்போம். 4 நாள் வந்து வெர்டிகல் சர்வீஸ் சென்டரில் இருந்தது. இவ்வளவு காலம் இழுத்து அடிச்சா எப்படி மற்ற நல்ல காலம் நம்ம வேற முக்கியமான போனை கொண்டு கொடுத்தா அதுதான் அந்த சர்வீஸ் என்பது முக்கியம். சாம்சங் சர்வீஸ் சென்டரில் யாராவது இருந்தீங்க, சாம்சங் சம்மந்தமாக ஸ்ரீலங்காவில் யாரும் ஒர்க் பண்ணுறீங்களா விளங்கி கொள்ளுங்கள். சர்வீஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்குது, திருத்தி கொள்ளுங்கள். இன்னும் 7 நாள் ஆகிட்டு இன்னும் அதுக்கு வாரண்டி இருக்கா இல்லையான்னு கூட சொல்கிறாங்க. இல்லை அலினா வந்து பள்ளிக்கூடம் படிக்கிட்டு நிற்கிறேன். 5 மணிக்கு என்ன அலினா பள்ளிக்கூடம்? என்னது கிளாஸா? ரிவிஷன், ரைட். இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ you can speak English fluently? Yes. Fluently? I speak English fluently. வெக்கப்படுறா அலிடா. முதல் இருந்த விட ஆள் கொஞ்சம் மலர்ந்துட்டா, அதனால வெக்கப்படுறா. சரி சரி, ஆளை கொண்டே விட்டுட்டு நாங்களும் அப்படியே போமா. யூசுப் பாய். யூசுப் அவன் தண்டை வாட்டு விளையாடி கொண்டிருக்கிறான். போவோம் என்ன? இப்படி நாங்கள் மட்டும் போக போகிறதில்ல, எங்களோடு சேர்த்து பல்மானம் வந்து வர போகிறார் இன்றைக்கு இந்த அருகம்பைக்கு போகிறதுக்கு. வெளியில வாங்கல கையில பாத்தீங்களா, இதை வச்சு அவனை மெருட்டுறான். அந்த படியனை வச்சு மெருட்டுறான். சின்ன படியங்கள் என்ன நடந்த அலினா என்ன நடந்த இல்ல ஆறு சுட்டது இவரான சுட்டது யார் சுட்டது சொல்லுங்க, வெக்கப்படாங்க. மாமா சுட்டது இல்ல இவர் ஒரு சுட்டவர்ல டிஷர்ட் சுட்டது இல்ல. சரி நீ விடாத, சரியா பாத்து. ஓ அலினா சொல்லுங்க, இவர் இல்ல ஓமன்னு சொல்லுங்க. சரி அவனே ஒரு காலை குளத்தை போய் சொல்லலாம். நடிக்காத அவனே
இப்ப என்னடா அவனே கூப்பிடுங்க தம்பி இங்க ஒருக்கா வாடா வாடா இங்க வாடா இங்க வாருங்க இங்க வாடா வைக்கப்படா இங்க வா இருக்கா இங்க இங்க வா இங்க வாடா இந்த மாமா உங்களுக்கு சுட்ட வரல அந்த மாமா உங்களுக்கு சுட்ட வரல அப்ப சுட்ட இல்ல சொல்லுங்க சுட்ட இல்ல ஓ ஓ இந்த ரோலிடா வாசியா இதை வச்சு இப்படி அதான் அண்டைக்கு ஓடிட்டான் அழிடா சரியா யாரு சுட்ட அந்த அப்படி வந்தா சரி இன்றைக்கு ஒருத்தரை கொடுக்கல எப்படி வேண்டாரா சரி நடிக்காத இதான் கேனக்கில் இருக்கிற அண்ணியை நம்பி இன்றைக்கு ஆதாரத்தோட நாங்க நிரூபிச்சு அம்பியடா நீங்க அம்பியடா சரி ஃபர்மானோட நாங்கள் இன்றைக்கு வெளிக்கிட போறோம் ஏறுங்க ஏறுங்க உள்ள உங்களுக்கு சர்ப்ரைஸ் பள்ளிக்கூடம் போறோம் பாய் இதுல இருந்து 44 கிலோமீட்டர் வந்து பொத்துவேல். இன்றைக்கு பாத்தீங்கன்னா டவுன்ல விடிய கிரௌடா இருந்து இப்ப ஆட்களே இல்ல. வெள்ளிக்கிழமை ஏண்டா வந்து இப்படித்தான் இருக்கு பாருங்க, வெறிச்சோடி பேர் இருக்கு. அது வந்து தொழுகைக்கான நாள் என்று ஒதுக்கிடுவினோம். நல்ல விருந்துகள் வீட்டை சமைச்சு பிரியாணி சமைச்சு அதோட பள்ளிக்கு போயிட்டு குடும்பத்தோட செலவழிப்பினோம். இப்போ பின்னேற நேரம் எல்லாம் பீச் அடியில் பார்த்தோம்னா கணக்கு க்ரௌடாக இருக்கும். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் திருக்கோயில் என்ற பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம். இதில் இந்த நேற்று இந்த கோயில் தீர்த்தத்துக்கு வந்திருந்த நாங்கள் முடியத்தான் வந்திருந்தாங்க. இங்கால இவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கணும்னு அந்த தீர்த்த திருவிழாவில் பார்த்து கணக்கு பேர் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இங்கால எக்கச்சக்க பகுதிகளில் எங்களோட மக்களும் வந்து சிறந்து வாழினம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நேற்று விதத்தான் எடுத்து சந்தோஷம். இல்ல திருக்கோயில வந்து நண்பர் வீதியில போய்க்க வந்து கவனமா இருக்கணும்ன்றாக்கு பாருங்க. இதுல ஒரு வாகனம் உண்டு, சிவத்தோட கொண்டே விட்டுருக்கணும். நித்திர கலக்கங்களா இருக்கலாம், என்னென்ன எங்களுக்கும் தெரியல. நாங்கள் இந்த வீதியில போய்க்க பார்த்து நாங்கள் அப்படி உங்களுக்கு பயந்து கொள்றோம். ஆளுக்கு என்ன நடந்தது? ஆளுக்கு என்ன நடந்தது? ஆளை காண இல்லை. எனக்கு எப்படி இடி வெட்டுங்க. ஆளுக்கு என்ன நடந்தது? ஒன்றும் இல்லையா? டிரைவர் கொண்டு போயிட்டாங்களா? என்ன நித்திர தூக்கமா இல்லை? சரியான ஒரு போஸா தான் வந்து அடிச்சு. சரி, இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். அதில் விபத்தை பார்த்துருவீங்க. என்னென்னு சொல்கிறது, வீதியில் போகிறது உண்மையிலே பயத்துக்குரிய விஷயம். நாங்கள் என்ன தான் சேஃபாக போயிருந்தாலும் எங்களுக்கு எதிர வாராக்கள் சேஃபாக இருக்கணும். சூழ்நிலைகள் மற்றது வாகனத்தில் பழுதுகள் வரும், அப்படி கணக்க பிரச்சனைகள் இருக்குது. நாங்களுமே ஒரு இதோடு தான் விபத்தை பார்த்துருச்சு கயன் பயந்துட்டான். சரி, எப்படியோ பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். இதில் போகிற வழியில் வந்து கஞ்சி குடிச்சார் இருக்கு. இதில் வந்து தெலுங்கு மக்கள் வந்து வாழினோம். அந்த இடத்துக்கு அப்படியோ போயிட்டு போவோம். இதால் திரும்பணும். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போட்டிருக்கு கஞ்சி குடிச்சாருக்கு. ரைட், இந்த கஞ்சி குடிச்சாறு பேரை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலங்களில் வந்து. இப்போ இதில் வந்து தெலுங்கு மக்கள், தெலுங்கு குடும்பங்கள் வாழினம். இதில் அப்படியே போய் பார்த்துட்டு வந்து போவோம். இதில் ஃபுல்லாகவே வயல் நிலங்கள்லாம். இங்கால பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் இப்படித்தான் இருக்கு. ஆமாம், இங்கால தெலுங்கு மக்கள் இருக்கணுமா? தெலுங்கு மக்கள் இருக்கணுமா? அங்கே குடியிருப்பு எத்தனை குடும்பம் பெறும்? 100 குடும்பம். நீங்கள் தமிழ்லாம் 25 வருஷமாக இருக்கிறீங்க. ரைட் ரைட் ரைட். நாங்கள் அதான் பார்க்குறதுக்கு வந்து எல்லாரும் கலந்துருக்கணுமா இல்லை இதுக்கு அங்காலே? மோட்டர் சைக்கிள் இஞ்சால வந்து தமிழாக்கள் தெலுங்கு பேசுகிறோம். அவையில் தெலுங்கு பேசுவினோம் போடுறதில்ல. சரி, நீங்கள் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க?
10 வருஷமா போயிட்டு ரைட் 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 ஓகே ஓகே யானை யானை பிரச்சனை நாங்கள் ஒரு அப்படி பார்க்க வந்து நாங்கள் ஒரு நேரம் போய் பார்த்துட்டு வரோம். இப்போ இங்கால பகுதியில் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் இருக்குது தானே, இதுக்கு இங்கால வந்து தெலுங்கு பேசுகிற தமிழ் மக்களும் அங்கால வந்து தெலுங்கு மக்களும் இருக்க வேண்டும். ஆனால் அவைகளுக்கும் வந்து மும்மொழியும் வந்து தெரியும். அதோட அவையில் அந்த பாம்பு வச்சிக்கணும், குரங்கு வச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை என்ன வந்து யாசகம் பெறதுக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வருவினமா. தெலுங்கா தான்டா நீ? தெலுங்கு ஹாப்பியா? கொஞ்சம் கதைச்சு காட்டேன். அவ்வளோ தெரியாதா? உங்க தோக்கு வச்சுக்கிறான் அவன். டேய் சுட்டுறாதடா, சுட்டு விட இருக்கா, சுட்டு விடு தோக்கால. சோக்கு வச்சுக்கிறான் விட்டு தோக்கு வச்சுக்கிறான்டா டே. இதெல்லாம் வந்து தெலுங்கு மக்கள் தான் வசிக்கிற இடம். தெலுங்கு மக்களால் யூடியூபர்கள் மையப்படுது. கஜன் நீங்க என்ன கயன் இப்படி சொல்றீங்க? ప్రజెంట్ దేశస్తాను இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ரோட்டுகள் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பகுதியில் 10 கிலோமீட்டர் போட்டால் கஞ்சி குடிச்சாருக்கு போகலாம். அதோட இதில் வந்து கூடுதலாக இந்த மாடு கால்நடைகள் வந்து மேய்ப்பினம். இதில் பாலையடி பிள்ளையார் ஆலயம் வந்து போட்டிருக்கு. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் தமிழா? ஓகே ஓகே ஓகே. நாங்கள் இங்கே தெலுங்கு மக்கள் இருக்கணும்னு கேள்விப்பட்டோம், அதான் வந்து நான் பார்க்குறாங்க அங்கால பகுதியில். நீங்கள் தமிழ்தான்? அங்கே கஞ்சி குடிச்சாரா? திருக்கோயிலா? இதில் கடை வச்சுக்கிறீங்களா? மாடு. ஓகே ஓகே. இங்கே வந்து கால்நடைகள் வந்து பிரதானமாக பாய் வர்றோம். நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தாங்க இந்த வேனில் திரிகிறோம். ஒரு ஊராக திரிகிறோம். இப்போ 40 நாள் ஆகிட்டு, 39 நாள் ஆகிட்டு ஊர் விட்டு வலிக்கிட்டு. ரைட் ரைட் ரைட். இங்கே வந்து கால்நடை வந்து பிரதானமாக செய்வினோம். இங்கே புல்தரைகள்லான்னு இங்கே வந்துட்டு இவிய மட்டுமில்லை மற்ற எங்களுடைய எல்லையில் அந்த மற்ற ஊழிக்கிறாங்களாம் மட்டும் வந்துட்டு ஃபுல்லாக விவசாயங்கள் அது மாடு பட்டியை வாங்கி ஊட்டிக்கிறேன். அதான் அதான். அது இங்கே உள்ளுக்கு 2 குளம் இருக்குது. கண்டுபிடிச்சாரு குளம் பண்ணுறோம். அதில் ரூபேஸ் குளம் எடுத்து 2 குளம் இருக்குது. இந்த குளத்தில் நான் மீன் பிடிச்சி கிரிப்பாங்க. ஓகே. மாடு விரண்டுறோம் என்ன? டே என்னடா நான் நினைச்ச நீ பொடியங்களோட நீ தெலுங்கா? மச்சான் வணக்கம். பாட்டு ஒன்று போடுவோமா? பாட்டு போடுவோமா? என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு பாடுவோம்? தெலுங்கு கேட்பீங்களாடா? இந்த அவங்களுக்குள்ள வந்து தெலுங்குலான்னு வந்து கதைக்கிறாங்க. இங்க வாட பம்பளை கேட்போம். தெலுங்கு கேட்பீங்களா? मेरे अंदर के नमस्कारम नेहरू अंडा अलस्टीन नेहरू என்னடா अंदर के नमस्कारम சொல் கதைண்டா. ரைட். பாட்டு படிக்க தெரியுதா? அந்த தம்பி நீங்க தெலுங்குல கேட்க கூடாது. தெலுங்கு பாட்டு தெரியுமா? அந்தரங்க நமஸ்காரம். இது பாட்டு தான் பாடுங்கடா. பாட்டு தெரியுமா? படிப்போமா? என்ன பாட்டு? காதல் இல்லாமே ஒரு கண்ணாம்பூச்சி அதிலானும் பெண்ணுமே தினம் காணாம போச்சு. என்ன பேர் உங்களுக்கு? சதோஸ். தெலுங்குல சதுஸ்தான். தெலுங்குல கொஞ்சம் கதைங்களா? நீங்க వచ్చండి. మేరు అందరికీ నమస్కారం నేరు அலஸ்டின். என்ன நான் என்ன சொன்னான்னு சொல்லுப்ப. என்னடா அது தெலுங்கே இல்ல. சரி இப்ப பொடியங்களோட சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாட போறோமா? நேற்று வேண்டினவங்க இப்ப இன்றைக்கு தான் நாங்க பாட்டு ஒன்று போட போறோம். சரியா? முழு பாட்டு ஒன்று படிப்போமா? இப்ப இதை கணக்கு பேர் வந்து பார்க்க போறாங்க. உங்களோட திறமையெல்லாம் பார்த்து சான்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. சரியா?
சரி டிவி சேனல்ல நான் பாருங்க எல்லாரும் வா வா இங்க வா ஐயா இதுல ஐயா ஆறு வர யாரு பாட்டு பாடி இந்த பாட்டா மைக் இல்லையே அது பிரச்சனை இல்ல ஆம்பளைக்கு அஞ்சல பாட்டு போடுங்க என்ன அஞ்சல அவ என்ன தேடி வந்த அவ என்ன தேடி வந்த சரியா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். சரியா ரெடியா அவ என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து சிவக்கு வந்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்புதான நெஞ்சில ஒண்ணுக்குள்ள ஒன்னா நெஞ்சுக்குள்ள நின்னா ஓ கொஞ்சம் கொஞ்சமான உயிர் பிச்சு தின்னா அவ வார்த்தை சொன்னா அட மின்னு சொன்னா அவ என்ன சொல்லி என்ன அவ மங்கி போனா பண்ணா தந்தான தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே பாட்டு ராத்தில தாண்டா சுத்தி ஜோரா என்ன பேர் மைமா பேரா மைமா அப்ப என்ன பாட்டு கேட்போம் அவங்களே ஒரு பாடல் ஒன்று தந்தாங்க அப்ப மைமா பேரு தாண்டா அஞ்சல அப்ப கபீன் பாட்டு வாசிக்கப்பட பாட்டு படிக்கணும் வாசிக்கப்பட பாட்டை படிக்கணுமா சின்ன லைட்டா ஒரு இது போட்டாதான் எங்களுக்கு வரும் மைக் கொண்டு வரும் வாய்ப்பு கொண்டு வரும் அது மைமா பேரு தாண்டா மைமா தெரிஞ்ச பாட்டு ஒன்று படிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு படிங்க எங்களுக்கு பாட்டு சரியா வாங்கி தட்டி கிரிக்கானு அப்படியா இனிதான படம் பொங்கு வாங்குறதுக்கு ஆசையா ஆசை எவ்வளவு நல்ல ஆசை கணவன் நல்ல ஆசை இப்பதான் வாங்கி இருக்குது இல்ல ஒரு லிரிக்ஸர் இல்ல இது அவன் கானா பாடா சுதா என்ன லிரிக்ஸர் இல்ல அதை விட இது கோயம்பேடு சரி ரைட் நடக்கிற நடையில நூலு விட்டு போட்டு மாமா சுட்ட வடையில எட்ட போல நானு புசுன்னு பாயிர பின்னால வந்து நானு குடுகுடுன்னு ஓடி வாடி எனக்கு வேணும் கண்ணை மூடி திறந்து பார்த்தேன் பாட்டு தெரியும் பாட்டு தெரியாது இதான் பிள்ளையாடு பலஸ்தீன் அடிச்சு பார்க்க போறாரு எங்க எங்க கரவாசங்கெல்லாம் ரைட் ஏதாவது நீங்க பாடுங்க பாடுங்க சொன்னா ஆளுல வீடி பாடுமா பாட்டை போடா நானி லிரிக்ஸ் பாட்டு ரைட் மாமஜா மா கண்ணன் ஆனா முன்னு போய்ங்க அவரே முன்னு போங்க இல்ல இல்ல கோயம்பேடு மார்க்கெட்டில நின்னு பாருடி நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி கோயிடாவுன்னு வாழ்க்கையில வந்து போகுடி நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேடி கட்டி அடிப்படி உன்னை துரட்டி அடிப்படி நீ இப்ப சொல்லு 100 பேரை துரட்டி அடிப்படி வாலியும் பியூட்டி அழகு கண்ணாடி ஆலியும் பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி பர்சனாலிட்டி பார்க்க வந்ததும் அளவுதானடி பார்வையால அதில் சொன்னி இப்பதானடி டைம்
சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு. இந்த 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 பாட்டு நல்லா இருந்துச்சு. இப்ப பொடியங்களை கேட்டாங்க உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும், என்ன வாசிப்போம். இப்ப குடிகாரன் பெத்த மவனே என்ற பாடலை நாங்கள் இந்த இடத்தில் வந்து பாட இருக்கிறோம். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த பாடலை பாட போகிறது மிஸ்டர் போலீஸ் அவர்கள் தெரிவிக்க வருகிறோம். குடிகாரன் பெத்த மவனே உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலே இருந்தாகும் கோபத்தை வச்ச கிளியே உன்னை நினைத்தாலும் மறந்தாலும் தாங்காத ஒளியே காத்திரியா போறங்க தேட்டைய பாக்கிரியா நாட்டின கோட்டைய கடவுள் ஆம்பளைக்கு பொம்பளைய படைச்சு வந்தா அத தோல்விய தான் எனக்கு படைச்சு வச்சா ஆனா கெட்ட வார்த்தைய குடிகாரம் பெற்ற மவனே உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் இருந்தாகும் பவனே கோபத்தை வச்ச கிளியே உன்னை நினைச்சாலும் மறந்தாலும் தாங்காது ஒளியே வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டு என் கண்ணுக்கு குளிராக அழகா காட்டி சில கோயிலுக்கு போயது சூட ஏத்தி என்னை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டா. நான் எப்போதுமே எனக்கு தாண்டி சத்தியம் பண்ணினா என் தாய போல நானும் நம்பி இருந்தேன். என்ன நாய போல இலைய வச்சுட்டா. அவளை நினைக்கும் போது கண்ணீர் வடியுது. பழைய ஞாபகங்கள் தான் நினைக்குது. அவளை நினைப்பு பத்தி என்ன கேட்கலாம். அந்த படைச்சு வச்சா காதல் தோல்வியத்தா எனக்கு படைச்சு வச்சா ஆனா கிட்ட வார்த்தையா மட்டும் உனக்கிட்டு தான் எழுதி வச்சா குடிகாரம் பெத்த மவனே. ரைட், சிறப்பாக பாடி முடித்துள்ளார்கள். இந்த இனிய ராகங்களுடன் இந்த இசைக்குழுவில் இணைந்து கொண்டு எங்கள் அன்பு நண்பர்கள், எங்கள் தம்பிகள், உறவுகளுக்கு மிக்க நன்றிகள். எதிர்ச்சியாக இந்த இடத்தில் நாங்கள் வந்த நேரம் வந்து இவளை சந்திச்சு நல்ல ஒரு பண்ணா போயிட்டு எல்லாருடைய பேரையும் வர சொல்லுவீங்களா? பாட்டு ஒன்று படிப்போமா? வாரீங்களா? எங்களோட வாரீங்களா? நல்ல பண்ணா போயிட்டு உண்மையிலேயே நாங்களுமே வந்து எதிர்பார்க்கல. ஏதாவது சாப்பிடுறீங்களா அண்ணா? என்ன இருக்கா? டீ ஏதாவது? என்ன இருக்கு? கேக் ஏதாவது? தயிர் வடையா? என்ன தயிர் வடை சாப்பிடுவோமா? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? எல்லாரும் கொடுங்க, குடிங்களா? பிளேண்டி குடிக்கிறீங்களா? பிளேண்டி. சரி, உண்மையிலே சந்தோஷம். நாங்களே எதிர்பார்க்கல. நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம். ரைட், இதில் எங்களோட மகிழ்வித்த நண்பர்கள் பொடியங்கள் எல்லாருமே வந்து தெலுங்கு பேசுகிற மக்கள் தான். அவையில் ஜென்ரேஷனை வந்து இருக்கணும். இப்போ இதில் வந்து முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது, தயிர் வடை. இதுதான் கடை. இதில் வந்து தயிர் வடை வேண்டி பொடியங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம். எங்களுக்குமே சந்தோஷம். இதுதான் தயிர் வடை காட்டுறேன். இது எங்களோட ஊரில் உளுந்து வடை மாதிரி, இங்கே வந்து தயிர் வடை. உளுந்து வடை வேறு, இதுக்கு மேலால் வந்து தயிர் ஊற்றி செய்கிறது. வேறு ஒன்றும் கடை ஒன்றுமே பக்கத்தில் இல்லை. வேறு ஏதாவது வேண்டி கொடுப்போம் கொண்டாலும் தயிர் வடை தான் இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சந்தோஷமா? நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம். இப்படி ஊர் ஊராக திரிஞ்சு சந்திச்சுட்டு வரோம். சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. அவங்க எல்லாம் தோக்கோலோட நிற்கிறாங்களாப்பா. சரி, தெலுங்குல ஏதாவது கொஞ்சம் காய்ச்சி விடுறா, ஏதாவது சொல்லு. எங்களை சந்திச்ச சந்தோஷம் சொல்லி விடுவான். அவ்வளவுதான் பெருசா. நல்லா
உங்களுக்கு பள்ளிக்கு ஸ்கூல்ல வந்து தெலுங்கு படிக்கணும் இல்லையே? வீட்டில் கதைக்கிற மாதிரி தான் சிங்கள எழுத மாட்டேன். கதைக்க தான் தெரியும். மற்ற சிங்கள வெங்க படிக்கிறேன். சிங்களம் தெரியுமா அவருக்கு? நல்லா சிங்கள வெங்க படிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, சிங்களம் தமிழ் தெலுங்கு 3 மொழியும் இந்த சின்ன வயசுல தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு 2 மொழி தான் தெரியும். சரி சந்தோஷம். வெளிக்கிடுவோமா? வெளிக்கிடுவோம். ரைட் பாய். போயிட்டு வரேன். சந்தோஷம். படிக்கணும் தானே இப்போ ஸ்கூலு. இப்போ இங்கால போது என்ன கஞ்சி குடிச்சாரு? கஞ்சி குடிச்சாருலாம் அந்த காலத்தில் நல்ல ஒரு இதான ஆக்கள் இருக்கணுமா? சரி 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 சந்திச்ச சந்தோஷம். போயிட்டு வா. ரைட் போம். பாய்டா. பாய் பாய் பாய். உண்மையிலேயே வந்து சந்தோஷம். நாங்களே வந்து எதிர்பார்க்கல. இவையில் வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ ஐயா சொன்னவர் யாசகம் பெற போடுறதுண்டு. ஆனால் ஒரு சிலர் தான் அப்படி போயினோம். மற்றாக்கள் வந்து படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கணும். பிரதானமாக வந்து வேல் முதல் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறது தான். ஏண்டா போன முறை நாங்கள் வரைக்கும் ஒரு அண்ணாவை சந்திச்சினாங்க. அப்போ அவர் எல்லாம் சொன்னவர் ஃபாரஸ்ட்டுக்கு போய் வேட்டையாடி கொண்டு வருவோம், இப்போ பிரச்சனையாக இருக்குண்டு. அதோட இந்த மாலைகள் பல்லுகள் அதுகள் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொன்னவர். இந்த முறை நாங்கள் அவையில் போய் காணையில் வந்தது லேட்டாக விடிய வந்திருக்கணும். விடிய வந்தால் வந்து இதில் கண்டு சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி கணக்கு விஷயங்கள் மாதிரி குரங்கு பாம்புகள் எல்லாம் வச்சிருப்போம். ஆனால் இப்போ மறிய வந்து எல்லாருமே வந்து பிள்ளைகள் எல்லாமே பள்ளிக்கு போய் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கணும். சரி நாங்கள் அப்படியோ இந்த இடத்துல போகிற வழியில் இருந்தது. இது கட்டாயம் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்ளணும்னா இனி நாங்கள் அப்படியோ வெளிக்கிட போகிறோம். பொடியங்களை கூப்பிட்டு வேனை காட்டுறாங்க. வேனை பார்க்கட்டும். அவங்களுக்கு தெரியாது இதில் நாங்கள் மேலே வந்து நாங்கள் தான் நினைச்சவங்க. மேலே என்ன விஷயம் இருக்குன்ட்டு தெரியாது. வீடுதான் ஏசி இல்லையடா. என்ன வீடு மாதிரி இல்ல, வீடுதான். துவக்குகளோட ஏறிட்டாங்கடா. 30 ஸ்பெஷலா? எல்லாரும் வேறு வீடு மாதிரி என்ன வீடுதான் என்ன? ரைட் ஓகே. யூடியூப்ல போடுவோமா? நீங்க பாடின எல்லாம் பேரும் பார்க்கலாம். சரியா? யூடியூப்ல திறக்க விடும். சரி பாய். என்னண்டா பின்னால அந்த அலெக்சன் கண்டடி பின்னால கஜன் விலாக்ஸ் அலெக்சன் பின்னால 2 பேர் இருக்குல்ல, அதுல வரும். இந்த 2 சேனல்லையும் வரும். அவங்க எல்லாத்துலயுமே அட்வான்ஸா இருக்கலாம். தெலுங்குலயும் போறேன்டா பாயா. அப்ப இதை தெலுங்குல சொல்லிவிடுங்கடா. வாய் அதான். சரி போயிட்டு வா. நல்ல கணீராண்டு சத்தம் வருது என்ன? அவங்களும் பொழுதுவோம் என்னையா? ஆமா நான் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஊரா போய் வீடியோ எடுத்து கொண்டு வரோம். இப்போ நாங்கள் போகிறது வாரதுண்டு. இப்போ ஊரை விட்டு வலிக்கிட்டு 39 நாள் ஆகிட்டு. இதுக்குள்ளே சமையல், இதுக்குள்ளே படுக்க, இதுக்குள்ள எல்லாம் இதுக்குள்ள பாருங்களேன். இந்த கதிரை ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு அப்படி ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருந்தால் நிற்போம். அப்படி இல்லாட்டி மெட்ட இடங்களுக்கு போயிடுவோம். இப்போ அருகம்பை போய் கொண்டிருக்கோம். அப்போ இடையில இதை காட்டிட்டு போக மாட்டேன். அது எல்லாம் அதான் ரைட். சந்தோஷமா களுவாஞ்சி குடி. ரைட் ஓகே சரி. இப்போ உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்கு. ஆனால் இங்கால பகுதியில் இந்த வீதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது இல்லாமல் ஒரு வளர்ச்சி அடையாமல் தான் இருக்கு. ஆனால் எக்கச்சக்க குடும்பங்கள் வந்து இந்த பிரதேசங்களில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும். அவையோட வளர்ச்சியை வந்து பார்க்கணும். என்ன சொல்கிறது, அவையில் முன்னேறினாலும் வந்து அவைக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரியான ஒரு குன்றும் குழியுமான பாதையால் தான் வந்து நாங்களுமே இங்கே பாருங்க. சரி எங்கால பிரதான வீதிக்கு ஏற்றிட்டோம்.
அதோட இருட்டிட்டு இப்போ தான் சொன்னவன் இங்கால பகுதி யானை காடுண்டு அங்கால நாங்கள் கொஞ்சம் தூரம் போன உடனே வந்து இரவு நேரத்தில் வந்து யானைகள் நடமாடுமன்றபடியாக வீதி கொஞ்சம் அபாயம் பண்ண மாதிரி சொல்லிச்சுன்னா பார்ப்போம். ஏன்டா அறுவடை செய்து இங்கால வயல் வெட்டினா பிறகு ஆயிரக்கணக்கில் யானைகள் வந்து இந்த வயலை நோக்கி வரும் என்று சொல்லிச்சுன்னா வாழ்க்கையில வந்து போகுண்டி நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி. வாழ்க்கையில வந்து போகுண்டி நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி. கல்ட்டி அடிப்படி நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லி எடுப்படி பொடியங்களிடம் அந்த வயவுல இருந்து வெளியே வரையில அந்த மேடம் மட்டும் மாற்றோம். இப்ப நாங்கள் பொத்துவிலுக்கு வந்து விட்டோம். இதில் எக்கச்சக்க ஃபாரினர்ஸை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே கணக்க விஷயங்கள் செய்கிறதுக்கு இருக்கு. நிப்பம் எத்தனை நாளுண்டு எங்களுக்கு சொல்ல தெரியலை. பொத்துவில நின்றுட்டு ஃபோனை வேண்டிட்டு தான் நடத்துறதுக்கு போகணும். நிப்பம் அதை மட்டும்தான் எங்களால் சொல்லல. நிப்பம் சாம்சங் ஸ்ரீலங்கா தான் முடிவெடுக்கணும். எங்களை எவ்வளோ காலை வெளுத்தடிக்க போயிடப்பட்டு நாட்களை எண்ணுவோம். நாளையோட 7 நாள் ஃபுல்லாக வெள்ளக்காரனாப்பா. எல்லா இடத்துலையுமே வெளிநாட்டு பயணிகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி. முதல் வந்து நாங்கள் வரைக்கும் சீசன் இல்லா நேரம் வந்து நாங்கள் இப்பதான் இப்பதான் சீசனுக்கு வந்துக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. எல்லையை விட இவ்வளவு இதா இருக்கு என்னப்பா. இந்த பாருங்க நைட் லைஃப் வந்து வேற லெவலா இருக்கும். பீச் சைடுக்கு போய் கொண்டிருக்கோம். இங்கால தான் அருகம்பே பீச். பார்க்கிங் இருக்கு. இதில் வந்து எங்களுக்கு 200 ரூபாய் வந்து எடுத்தவ பார்க் பண்ணுறக்காண்டி இங்கால தான் குளிக்கிற பீச். இதில் வந்து நாங்கள் பார்க் பண்ணிட்டு வலிக்கிட்டோம். இதில் கணக்க நண்பர்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. போன முறை வரைக்கும் சீசன் இல்லை, கடல் எல்லாம் மேலே வந்துட்டு. ஆனால் இப்போ சீசனுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சில பகுதிகள் எல்லாமே கூடுதலாக வெளிநாட்டவர்களை கவர்ற மாதிரி தான் இருக்கும். எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சஃபாரி சர்ஃபிங் அந்த கணக்கு விஷயங்கள் வந்து இதில் செய்யலாம். யானைகள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த சீசன் ரெண்டாவே எக்கச்சக்க பேர் இங்கால தான் பெருவினோம். என்ன சீசன் ரெண்டாவே இங்கால தான் பெருவினோம். என்ன இங்கே டிஜே பார்ட்டியெல்லாம் இங்கே இந்த அப்படியே சைட்டால் இந்த பே தானே அப்படியே ஃபுல்லாக போனால் தெரியும். இங்கே பாருங்க, நாங்கள் வந்ததுக்கு இங்கால பக்கத்தில் கூடுதலாக வெளிநாட்டுக்காரர் தான் காண்றோம். ஃபுல்லாக இங்கே பீச் சைடு ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தான். புனேசங்கள் வெள்ளக்காரி ஒரு ஆளை பாப்பமா. என்னங்க நீங்கள் ஷோர்ட்ஸோட வந்துட்டீங்க. 2 இல்லை ஜீன்ஸோட வந்துட்டீங்க. இந்த ஷோர்ட்ஸ் மாற்ற போகிறேன்ட்டு நான் சொன்னாங்க வாங்க அப்படியே போகப்பட்டு இங்கே சர்ஃபிங் இதோட போய் நம்ம பாருங்க. சர்ஃபிங் வந்து ஸ்பெஷல் சர்ஃபிங் நாங்கள் பழக முயற்சி செய்வோம். இதில் சர்ஃபிங் போயிட்டு வரணும். நாங்களும் சர்ஃபிங் பழகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். யாராவது இங்கே தெரிஞ்ச ஆக்கள் இருந்தால் வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஆவலாக இருக்கிறோம். போன முறை எந்த இடத்துல இந்த ஐஸ் பழம் சாப்பிட்டு போன முறை இது மட்டுமே தண்ணி வந்துட்டு அப்பா. இந்த முறை அதான் ஃப்ரீ ஆகிட்டு நல்ல நீட்டாக இருக்குண்ணே. போட் சர்வீஸ் மற்ற ஸ்கூபா எல்லாம் கிடக்குண்ணே. ஸ்கூபா டைவிங் சகல விஷயம் இருக்கு. எங்க போனசங்கள் எங்க ஓடுறீங்க? எங்களையும் பார்க்காம விட்டுட்டு போறீங்களாப்பா. அவ்வளவு இது என்ன வாக்கிங்கா? வாக்கிங் எனக்கு தெரியும். வாக்கிங் தான் போறீங்க. சரி போக போக போக. இங்கால இது மட்டுமே எங்களோட வாகனம் வருமா இருந்தால் நாங்கள் இங்காலே விட்டுட்டு தங்கலாம். ஆனால் வாகனம் விட மாட்டாங்க. பார்ப்போம். இதில் வந்து புதஞ்சிட்டாங்க. ஆட்டோ புதஞ்சிட்டு தள்ளினோம். ஓ சரிங்க, பண்ண இறங்கி வாலிபால் விளையாட சூப்பராக இருக்குது. இல்லை இங்கே இருக்கிற அகலம் எல்லாருமே மிக்ஸ் பண்ணி விளையாடணும் பண்ணா. போமா போனே சங்கர் விளையாட தெரியுமா?
இந்த கரை ஃபுல்லாக வந்து எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு. கடற்கரையில் இந்த சர்ஃபிங் வந்து ஸ்பெஷல். அது ஒரு பழகி பார்ப்போம் வந்து இருக்கிறோம் பார்ப்போம். அதை வெள்ளக்காரெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இந்த என்வாயன்மெண்ட்டு எங்களை மாற்றுது என்ன என்ன நீங்க என்ன ஒரு இடத்துல ஸ்டக்கை பார்த்து வந்துட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டா. சரி 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 விட்டு விட்டு போடலாமா மீனவர்கள் தொழில் முக்கியம். ஏனண்டா இப்போ டூரிஸ்டால வந்து உழைக்கிறவன் வந்து இங்கே தேக்கல் இல்லை, வேறு வேறு காசு இருக்கிறவன் வந்து உழைக்கிறான். சர்ஃபிங் வந்து ஸ்கூல் இருக்குது, சர்ஃபிங் ஸ்கூல் இருக்குது. சர்ஃபிங் வந்து பழக்க வேணும், பழகினா பழகலாம். வந்து இதில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை எல்லாம் வந்து செய்யணும். வந்து அலைகள் வந்து நல்லா இருக்கும். இந்த அலைகள் இருக்கிற இடத்துலாம் சர்ஃபிங் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் டீச் பண்ணுறதுக்கு வந்து ஆக்கள் நிற்பினோம். அந்த சர்ஃபிங் போர்டுகள் வந்து ரெண்ட்டு கொடுக்குற சர்ஃபிங் வந்து சர்ஃபிங் ஸ்கூல் இருக்குது பாருங்க, அதில் வந்து பழக்கிறது, அதில் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குற நாங்கள் 1.5 மத்தியானம் பழக்க வேணாமாம் 5000 ரூபாய் என்று சொன்னவன்.